பாருங்க இப்படி கொதிக்கிற சவுண்ட் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். கலந்து முதலாவதாக கனவா மீன் எப்படி வெட்டுறது என்பதை சொல்லி காட்டுறோம். சும்மா டேஸ்ட் அள்ளுது. வணக்கம், இது உங்கள் டிஆர்எஸ் குக்கிங் சேனல். ஒவ்வொரு நாளும் புது புது உணவுகள் எப்படி சமைக்கிறன்றதை நாங்கள் வீடியோ மூலம் உங்களுக்கு காண்பிப்போம். கடந்த 2 நாட்களாக வீடியோ போடலை. ஏன்னா ஒரு சில வேலை பொருட்கள் காரணமாக வீடியோ எடுத்து போட்டுக்கிடாத நிலைமை. ஸோ இனிமேல் நாங்கள் அப்படி இல்லை, இனிமேல் ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்டேட் பண்ணி கொண்டே இருப்போம். இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறது என்ன விஷயம்? கனவா மீன் பிரட்டல். கனவா மீன் பிரட்டல். அதாவது கனவா மீன் வாங்கினீங்கன்னா கனவா மீனை எப்படி வெட்டுறது, அதை எப்படி வாஷ் பண்ணுறது, அதை எப்படி சமைக்கிறதுன்றது தெரியாது. உங்களுக்கு நிறைய பேருக்கு கனவா மீன் வெட்டுற முறையே தெரியாது. இந்த வீடியோவில் நாங்கள் மீன் எப்படி வெட்டுறது, இந்த கனவா மீன் எப்படி வெட்டுறது, அதை எப்படி சமைக்கிறதுன்றது ஸ்டார்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே காட்ட போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதலாவதாக கனவா மீன் எப்படி வெட்டுறது என்பதை சொல்லி காட்டுறோம். ஓகே, கனவா மீன் எப்படி வெட்டி அதை க்ளீன் பண்ணுறன்ற காட்டுறோம். வளமையாக எல்லாருக்கும் மீன் வெட்டுறதுனா இப்போ கனவா மீன் வெட்டுறது இப்படி நிறைய பேருக்கு தெரியாது. வேறு மீன்கள் நீங்கள் வெட்டிக்கிட்டீங்க. கனவா மீன் வெட்டுறது கொஞ்சம் சில ட்ரிக்ஸுகள் இருக்குது. அதுக்கு உள்ளுக்குள்ள மையெல்லாம் இருக்குது, அந்த மையில சேரக்கூடாது. அதான் எப்படி கவனமாக வெட்டுறன்ற காட்டப்புறம். ஓகே, முதலாவது தோலை பிடிக்கணும். பாருங்களா, இந்த இருக்குது, இந்த தோலையும் போட்டு பிடிக்கணும். பாருங்களா. ஓகே, ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வடிவா தோலெல்லாம் முறிச்சு எடுத்தோம். சரி, அடுத்தது என்ன செய்ய வேணும்? நம்ம அது உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த இதை எடுத்துட்டா அப்படி மையெல்லாம் அப்படி வந்துடும். இது அப்படியோ இழுக்கணும். சில பேர் மைய போட்டு சமைப்பாங்க, மை போடாம தான் இருக்கு. அப்படி குடல் அப்படியே ஃபுல்லாக வருது. அதாவது அந்த தலையை அப்படியே இழுத்தா அப்படியே வருது, அப்படியே வருது. அவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்ப தலையை எடுக்கும். அப்ப இதுல கழிவு என்னது? தலையை மீதுக்குள்ள எடுத்து போட்டுருக்கோம். இதுல கழிவு ஒண்ணும் இல்லை. அதுல இந்த இருக்கு, இந்த இதுவும் இந்த குடல் கொஞ்சம் இருக்கு, அதை எந்திரிச்சு போட்டு இந்த இருக்குதான் கழிவு. அந்த குடலும் உள்ள இருக்கிற ஒரு பைப் மாதிரி இருக்கிறது கழிவு இல்லை. அதுல கனவா மீனுக்குள்ள ஒரு குழல் மாய் ஒன்று இருக்குது பாருங்க. அதுவும் இந்த வருது. அந்த குழலும் குழலோட சேர்த்து வர அந்த கருப்பு மையும் தான் கழிவு. இந்த மையும் அந்த குழலும் தான் கழிவு. இந்த இதை காட்டுறேன் பாருங்க. அது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா சரி. மற்றது தலை, அதோட பொடி எல்லாமே அப்படியோ போட வேணும். இப்ப வெட்டுற முறையை காட்டப்புறம் இந்த பதத்தை வெட்டணுமா? அப்படியே சின்ன சின்ன லேயரா கட் பண்ணா சரியா? பெருசா கட் பண்ண கூடாது. போதும். ஒரு லிமிட்டா ஒரு சின்ன சின்ன கட் பண்ணினா கொஞ்சம் ரைட். இந்த பதத்துல இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணா சரி. ஓகே, சரி. இப்ப சமையலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். என்னென்ன வேணும்? முதலாவது கனவா இருக்குது. கனவா வடிவா கழுவி அழகா நீட்டா வச்சிருக்கிறோம். அடுத்தது வெங்காயம் வேணும். வெள்ளைப்பூடி இருக்குது, தக்காளி இருக்குது, கருவேப்பிள்ளை இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சின்ன சீரகம், இந்த கடுகு, உப்பு, அதெல்லாம் நம்ம வீட்டுல வளமையா இருக்கு. தேங்காய் இருக்குது. தேங்காய் பூவை வச்சா நான் ஒரு முறையும் காட்டுறேன் உங்களுக்கு, பால் வந்து காட்டுறேன். அந்த கணக்கு தெரிய தானே வேணும். அதுக்காக தேங்காய் ஒதுக்கு எடுத்திருக்கோம். சரி, முதலாவது இப்ப நம்ம என்ன செய்ய வேணும்? வெங்காயத்தை போட்டு தாளிப்போம். இந்த சட்டியில போட்டு வெங்காயத்தை தாளிக்க போறோம். அதாவது நாங்க விறகடுப்புல தான் செய்யுறேன். விறகடுப்பு வடிவ அழகா பத்தி கொண்டிருக்குது. ஓகே, முதலாவது வெங்காயம் போட்டிருக்கோம். ஏன்னா நாங்க வளமையா தேங்காய் எண்ணெய் முன்னுக்கு ஊற்றி பொறிக்கிறோம்ல. ஏனெண்டா நாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொறிச்சா நிறைய தேங்காய் எண்ணெய் பிடிக்கும். அப்புறம் நிறைய வருத்தம் பெறும். சீரகம் போடுறோம். 1 ஸ்பூன் சீரகம், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பட்டி வச்சுக்கேன், பெரிய வெங்காயம். ரைட். அடுத்தது கடுகு. முதலாவது வெங்காயம், அடுத்தது சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் போடுறோம். அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு அழகா கழுவி எல்லாம் வச்சு அந்த கருவேப்பிலையை வச்சு இப்போ நாங்கள் அதை தாளிக்கிறோம். அதோட சேர்த்து ரம்ப இலையும் பிச்சு போடுறோம். நாங்கள்
கடுகு போட்டோம், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டோம், அது மாதிரி வெங்காயம் போட்டு கருவேப்பிலை ரம்பலை போட்டு அதை தாளிக்கிறோம். இப்போ வந்து அதோட கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து ஒரு நோமலா வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் உப்பு நோமலாக போட்டுக்கிறோம். இப்போவே அந்த வாசனை ஒன்று வர ஸ்டார்ட் ஆகிடுது. கருவேப்பிலை ரம்பலைகிற வாசனை ஒன்று நல்லா இருக்குது. இதை நாங்கள் அழகாக தாளித்து எடுக்கிறோம். வடிவா அழகா வதங்கி அழகா வந்துருக்குது. அதாவது வதங்குறண்டாலும் இந்த வெங்காயம் ஒரு உப்பு நகன்மைக்கு வந்துருக்குது. அப்போ பாருங்க, ஏன்னா வதங்கினா ஒரு சிறிதளவு எண்ணெய் ஊற்றினா போதும். தேங்காய் எண்ணெய் இப்போ ஒரு தேங்காய் எண்ணெயா பாருங்க. அதுக்கு பிறகுதான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். வதங்கி வாரம் வெள்ளைப்பூடு நோமலாக தேங்காய் எண்ணெய் விட்டு அழகாக அடிக்குது. வதங்கான வெள்ளைப்பூடு கொஞ்சம் போட்டு இந்த போடுறோம். வெள்ளைப்பூடு அரிஞ்சு வச்ச வெள்ளைப்படம் ஒரு 4 வெள்ளைப்பூடு கல் அரிஞ்சு வச்சதான் அதையும் போடுறோம். வெள்ளைப்பூடு ஓட்டிக்கும் 4 பூண்டா கல் அதை போட்டாச்சு. அப்புறம் தக்காளி பழம் போட்ட தக்காளி பழம் போட்டு தாளிக்கிறோம். இதான் அந்த தாளிக்கிற மெதட் பாருங்க. நாங்கள் முன்னுக்கு இருந்து இப்படியே வெங்காயம் சீரகம் கடுகு போட்டு அதே மாதிரி கருவேப்பிலை ரம்பலை போட்டு அடுத்ததாக உப்பு கொஞ்சம் சேர்த்து பிறகு நாங்கள் அந்த வெள்ளைப்பூடு போட்டு கடைசியாக அந்த தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்க அழகா கலருக்கு வந்து இருக்க வேண்டி. இப்போ தாளிக்கு நாங்கள் அதை எடுத்து ஒரு டிஷ்ஷில் வந்து அதை இறக்குறோம். அழகாக தாளிக்கு வடிவாக நல்ல கலருக்கு வந்துருக்குது. இப்போ அதை நாங்கள் ஒரு டிஷ்ஷில் எடுக்கிறோம். ரைட், அடுத்ததான் அப்படியோ அதோடைய அதுக்குள்ளே கனவா மீனை கொட்டுறோம். கீழே தேங்காய் எண்ணெயும் வடிவாக இருக்குது, சூடும் இருக்குது. அதால நாங்கள் கழுவி அப்படியோ வச்ச கனவா மீனை அதுக்குள்ளே கொட்டுறோம். கறித்தூள் இருக்குது, மிளகாய்த்தூள் 2 காண்டி போட்டால் 2 ஸ்பூன் அது 2 ஸ்பூன் அப்படி சொல்லிடாது. எங்களோட ஸ்பூன் பெருசாக இருக்குது. இந்த லிமிட்டுக்கு நாங்கள் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். நீங்கள் வாங்குற கனவா அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கொள்ளுங்க. உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. உங்களுக்கு சில பேருக்கு உரைப்பு கூட வேணும், சில பேருக்கு குறைய வேணும். எங்களுக்கு அளவான உரைப்பு இதுதான். அடுத்ததாக வந்து இந்த உப்பு போடுறோம். 1 ஸ்பூன் உப்பு போடுறோம். அது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். போட்ட எல்லாத்தையும் எல்லா இடமும் சேர்த்தானே வேணும். இந்த தண்ணி இருக்குது தேவையில்லை, கொதிக்க பால் ஊற்றணும். சரி, இப்போ வடிவா எல்லாம் சேர்ந்துட்டு கொச்சிக்காத்தூள் உப்பு தண்ணியோட மிக்ஸ் ஆகி வடிவா கனவா மீன் ஃபுல்லாகவே சேர்ந்துட்டு இப்போ நாங்கள் அதை மூடி வைக்க போகிறோம். சரி, இது அழகாக நாங்கள் மூடி வச்சு போட்டு கொஞ்ச நேரத்தால் தேங்காய் பால் அதில் ஊற்றுவோம். போதுமா? இவ்வளவும் போதும். அதாவது 2 தரம் தான் நாங்கள் நோம்பலை தண்ணி விட்டு குளிக்க. இவ்வளவுதான் பால் எடுத்துருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இப்போ பாலை இப்போ ஊற்றியா? ஓகே, இப்போ நாங்கள் தேங்காய் பால் எடுத்திருக்கிறோம். இது வந்து வடிவாக இப்போ கொதிச்சு வார டைம், இந்த நோமலாக கொதிக்குது. நல்லா கொதிச்சு இந்த மீன் அவிஞ்சி வார டைம் தேங்காய் பாலை சேர்த்து வெங்காயம் தக்காளி அமைச்சு தாளிச்சோம் அதை அப்படியே ஆட் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கனவா மீன் அழகா கொதிச்சு கொண்டிருக்குது. கொதிக்கிறது தெரியும் உங்களுக்கு. நாங்க தாளிச்சதை அப்படியே போடுறோம். இப்ப வடிவா கொதிச்சு அழகா கனவா மீன் அவிஞ்சிட்டு வடிவா அழகா கொதிச்சு வந்த டைம் கொதிக்கக்குள்ள இது கனவா மீன் அவிஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷத்தாலே அவிஞ்சிட்டு பிறகு நாங்க அந்த தாளிச்சதை அப்படியே போட்டுருக்கிறோம். சேரட்டும், கூட்டோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்தா கொஞ்சம் சுவையா இருக்கு. ரைட், இப்ப அழகா கொதிக்குமென்னு நினைக்கிறோம். இங்க பாருங்க இப்படி கொதிக்கிற சவுண்டை உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். கல கல கலந்து இப்போ அந்த குழம்பு நல்லா வத்தி வடிவாக ஒரு பதத்துக்கு வந்துருக்கேன். இந்த டைம் நாங்கள் எடுத்து வச்சிருந்த இந்த தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். அழகாக ஊற்றியாச்சு. இப்போ சத்தம் நின்றுட்டு அமைதியாயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சத்தம் போடும். இப்போ என்ன செய்யும்? நம்ம திரும்ப கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தேசி புளி விட்டு தான் ரக்கணுமா. அடுத்தது தேசி புளி ஆட் பண்ண போகிறோம். இதோட தேங்காய் பாலையும் போட்டுட்டு தேசி புளி இந்த அரிக்கு பாருங்க.
இதை நாங்கள் இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். அதாவது கடைசி டைமில் தான் இந்த தேசி புளியை ஆட் பண்ண வேணும். தேசி புளி இல்லாட்டியும் பரவாயில்ல, வேறு ஏதாவது புளியை போடுங்க. பழப்புளியோ இந்த புளியோ ஏதாவது போடுங்க. சரி, விருப்பம் இல்லாட்டி போடாதீங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதை மூடி வைக்க இன்னும் ஒரு 2 நிமிஷத்தால் கொதிச்சிடும். அதை இறக்குனா சரி, கறி ஃபினிஷ்ட். சரி, இப்போ அது இறக்குற கட்டத்துக்கு வந்துட்டு நல்லா கொதிச்சு பாருங்க, அழகா இருக்கு அந்த கறி. இந்த டைம் நம்ம என்ன செய்ய போறோம்டா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கடைசி இறக்குற போது இந்த வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டால் கறி கொஞ்சம் ஒரு தன்மையும் இருக்கும், ஒரு வாசனையும் இருக்கும். அதுக்கு அந்த வறுத்த வெந்தயம் இருக்கு, வறுத்து வச்சிருக்கேன் வெந்தயத்தை. வறுத்து வச்சுக்க வெந்தயத்தை நாங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். சுவையா இருக்கும், ஒரு கறி அழகா இருக்கும். அதாவது நாங்க கறி இறக்குற டைம்ல வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கிறோம். நல்ல டேஸ்டா இருக்கும், சுவையாக இருக்கும். அதுக்காக வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கோம். பாருங்க, இன்னும் அழகா அவிஞ்சு வந்துருக்கு. இதெல்லாம் ரெடி. இப்ப கறி இறக்க போறோம். சரி, கறியை நாங்க இறக்கிட்டோம். நான் ரெடியா இருக்கேன், டேஸ்ட் பாக்குறதுக்காக ரெடியா இருந்து கொண்டிருக்கேன். இப்ப கறியை பாருங்க எப்படி இருக்கேன்டி, வடிவா அழகா என்ன வடிவா வந்திருக்கேன் பாருங்க இந்த கறி. சரி, இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்க தானே வேணும். கறி நல்லா வந்திருக்கு, இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பார்ப்போம். சரி, ஆஹா, ரைட், சுடுது. சும்மா டேஸ்ட் அல்லுது. இந்த முறையில நீங்க கனவா மீன் சமைச்சு பாருங்க, உண்மையாவே டேஸ்ட் வேற லெவல் அடிக்கும். கட்டாயம் தக்காளி பழம் சேருங்க, தக்காளி பழம் ஒரு வித்தியாசமான சுவையை சேர்க்குது. 4 பிளேட் சோறு சாப்பிடலாம் போல இந்த கனவா கறியோட. எங்களுக்கு தெரிந்த முறையில இந்த செய்தி காட்டிருக்கோம். ஆனா தெரிந்த செய்திருக்கான சுவையான முறையெல்லாம் செய்து நாங்க காட்டியிருக்கிறோம். எதுக்கு நீங்க வீட்டுல செய்து பாருங்க, எப்படி இந்த கனவா மீன் குழம்பு சரியா வருதாண்டு. உங்களுக்கு இந்த முறையில செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவையா இருக்கும். கனவா மீன் சொல்லி வேலைல்ல, உரைப்பெல்லாம் அந்த மாதிரி. நீங்க வீட்டுல இப்படி சமைச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல நாங்க எப்படி வெட்டுற, எப்படி சமைக்கிற எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து அழகா காட்டியிருந்தோம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இந்த கறி இருந்ததுன்ற மறக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஓடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வீட்டுல இருக்கிற பொருளை கொண்டுதான் உங்களுக்கு செய்து காட்டுன்னா வித்தியாசமா எதுவும் இல்லை. ஆனா கனவா மீன் மட்டும் தான் நாங்க மார்க்கெட்ல வேண்டி வந்து மற்ற எல்லாம் வீட்டுல இருந்து நீங்க வீட்டுல பாவிக்கிற பொருட்களை கொண்டு இந்த கனவா மீனை நீங்க செய்து சாப்பிடுங்க. ருசியை எப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுங்க, சமைச்சு பாருங்க. சமைச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க கொமெண்ட்ல. ஏதாவது இன்னும் வேணுமெண்டா, விருப்பமான சாப்பாடு வேணுமெண்டா சொல்லுங்க, நாங்க தெரிந்த முறையில செய்து உங்களுக்கு காட்டுறோம். வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் தாரீங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். நன்றிகள். எனக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த விளக்கம் எல்லாம் அந்த மகன் தான் இந்த செய்து காட்டாமட்டாரு. அந்த முறையில இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் மிச்ச நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ச்சியான காணொலிகள் போட்டுக்கொண்டே இருப்போம். நீங்க உங்களோட சப்போர்ட்ல இருக்கு நாங்க அடுத்தடுத்த காணொலி போடுறது. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க இன்னும் அருமையான சமையல் எல்லாம் சமைச்சு வீடியோ போடுவோம். அடுத்த சமையல்ல சந்திக்கலாம். பாய்.